கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆனின் வெளிச்சத்தில் வாழ்வோம் என்ற ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எம்மை போன்ற மாணவர்கள் மூலமாக சில செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன் இன்னஹு கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு அல் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பல்ல அல் குர்ஆன். அல்லாஹ் எப்படி மனிதனை படைத்தானோ, அல்லாஹ் எப்படி ஜின்களை படைத்தானோ, அல்லாஹ் எப்படி மலக்குகளை படைத்தானோ, அல்லாஹ் எப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் அனைத்து படைப்புகளையும் படைத்தானோ அதுபோன்று அல்லாஹ் குர்ஆனை படைக்கவில்லை. குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய சிஃபத், அல்லாஹுடைய தன்மை. அது குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அல்லாஹ்விற்கு எப்படி முதல் கிடையாதோ, அல்லாஹுடைய புகழை எப்படி புகழ்ந்து முடிக்க முடியாதோ, அல்லாஹ்விற்கு எப்படி இறுதி கிடையாதோ அது போன்று குர்ஆனுக்கும் முதல் கிடையாது, குர்ஆனையும் புகழ்ந்து முடிக்க முடியாது, குர்ஆனுக்கும் இறுதி கிடையாது. அல்லாஹுடைய சிஃபத் குர்ஆன். இந்த குர்ஆனை பற்றி என்ன பேசுவது? இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தில் வாழுமாறு இந்த மக்களை எப்படி அழைப்பது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த ஈமான் கொண்ட சமூகத்தை பார்த்து என்ன கேட்கிறான் தெரியுமா? எல்லோர்களும் தங்களுடைய காதுகளை திறந்து கேளுங்கள் இந்த வசனத்தை. அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்தியமான இந்த வேதம் இறங்கிய பிறகும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய கலாம் நபியின் மூலமாக உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட பிறகும் அல்லாஹுவின் நினைவால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா? யார் பதில் சொல்வது இந்த கேள்விக்கு? ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்லுகிறான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நபியே ஒரு மலைக்கு மேல் இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை தாங்க முடியாமல் பஸ்மமாகி வெடித்து சிதறி இருக்கும். அல்லாஹ்வின் அச்சத்தால், அல்லாஹ்வின் பயத்தால். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா. அல்லாஹு அக்பர். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான் வலாக்கின் ஜஅல்நாஹு நூரா நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த குர்ஆன் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய கட்டளைகளின் மூலமாக வஹியாக இது கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் ரூஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த குர்ஆனை அழைக்கிறான் ரூஹ். அது உயிரது. இறந்துவிட்ட சடலங்களுக்கு எப்படி உயிர் தேவைப்படுமோ அது போன்று இறந்து கிடக்கக்கூடிய, மடிந்து போன, ஷிர்கிலும் குஃபிரிலும் பித்அத்திலும் மாசியத்திலும் மூழ்கி கிடக்கக்கூடிய, உள்ளத்திற்கு உயிர் கொடுத்து தட்டி எழுப்பக்கூடிய ரூஹாக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அல் குர்ஆனை எப்போது ஒரு சமூகம் தங்களுடைய கரங்களிலும் தங்களுடைய உள்ளங்களிலும் ஏந்தி வாழ்ந்து கொண்டிருக்குமோ அப்போதெல்லாம் இந்த சமூகத்தை எந்த எதிரிகளாலும் எந்த பலமான சக்திகளாலும் தாக்க முடியாது, அழிக்க முடியாது, இழிவடைய செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, எப்போது ஒரு சமூகம் குர்ஆனை ஈமான் கொண்டு குர்ஆனின்படி அமல் செய்து குர்ஆனை ஓதி குர்ஆனை செவிமடுத்து
தன்னுடைய வாழ்க்கையாக இந்த குர்ஆனை மாற்றுகிறதோ அப்போது அந்த சமூகம் இந்த உலகத்தின் சமூகங்களுக்கெல்லாம் தலைமையான சமூகமாக, உலகத்திலே வாழக்கூடிய மதங்களையும் சித்தாந்தங்களையும் வழிநடத்தக்கூடிய மக்களாக இந்த குர்ஆனை சுமந்து வாழக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை கண்டு, இந்த குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக சமூகத்தை கண்டு எதிரிகள் பயப்படுவார்கள், எதிரிகள் அஞ்சுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களை பற்றி சொல்லுகிறான். வகாலல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சொல்லுவார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை செவிமடுத்து விடாதீர்கள், இந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்டு விடாதீர்கள், கூச்சலிடுங்கள், சத்தமிடுங்கள், இந்த குர்ஆன் ஓதப்பட்டால் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் என்று காஃபிர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள், தங்களுக்குள் கூறிக்கொள்வார்கள். இந்த குர்ஆனை கேட்டு யாருடைய உள்ளமும் நடுங்கிவிடக் கூடாது என்று, இந்த குர்ஆனை கேட்டு யாரும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று காஃபிர்கள் முயன்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதற்கொண்டு இந்த உலகம் அழியும் வரையிலும் இந்த நிலை தொடரும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காபாவிற்கு முன்னால் வருகிறார்கள். காபாவிற்கு முன்னால் வந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். சூரத்துன் நஜ்முடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதத் தொடங்குகிறார்கள். அதனுடைய இறுதி வசனங்களில் வந்து முடிக்கிறார்கள். அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன் وتضحكون ولا تبكون وأنتم سامدون فاسجدوا لله واعبدوا என்ற சூரத்து நஜ்முடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் வியந்து போகின்றீர்களா? நீங்கள் இந்த வசனங்கள் ஓதப்படும் பொழுது சிரிக்கிறீர்களா அழுவதற்கு பதிலாக என்ற வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு சுஜூதுடைய கட்டளை வரும் பொழுது சுஜூது செய்ய தயாராகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சஜதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நஜ்மி, அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்துன் நஜ்மை ஓதி சஜ்தா செய்தார்கள். வஸஜத மஅஹுல் முஸ்லிமூன், அவர்களோடு சேர்ந்து முஸ்லிம்களும் சஜ்தா செய்தார்கள். கொஞ்சம் கேளுங்கள், இங்கே கூடி இருக்கக்கூடிய மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தாவிலே விழுகிறார்கள். சூரத்துன் நஜ்முடைய வசனங்களை ஓதி அவர்களோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சஜ்தாவிலே விழுகிறார்கள். இதை பார்த்தவுடன், இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டவுடன் உள்ளத்திலே அச்சம் கொண்டு அவர்களை அறியாமலேயே வல் முஷ்ரிகூன வல் ஜின்னு வல் இன்ஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த முஸ்லிம்களோடு முஷ்ரிக்குகளும் ஜின்களும் மனிதர்களும் என எல்லோரும் சுஜூதில் விழுகிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய மகத்துவத்தை உள்ளத்திலே உணர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களுக்கு இந்த இறையச்சத்தை அல்லாஹ் தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளங்களை பிரட்டி போடும் குர்ஆன், உள்ளத்திற்கு அல்லாஹ்வின் அச்சத்தையும் அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய மகத்துவத்தையும் ஆழமாக ஊன்றும் இந்த குர்ஆன். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான குடும்பத்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதியோடு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அங்கே நஜாசி மன்னருக்கு முன்னால் ஒரு உரையை ஆற்றினார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 20 வயதை பூர்த்தியான ஒரு வாலிபர் நஜாசி அரசருக்கு முன்னால் நின்று இஸ்லாமை பற்றிய செய்திகளை எடுத்து வைத்தார். அவர் அந்த நஜாசி அரசரை பார்த்து சொன்னார், ஐயுகல் மலிக்,
அரசரே, நாங்கள் அறியாமை கால சமூகத்திலே இருந்தோம், சிலைகளை வணங்கினோம், இறந்தவைகளை சாப்பிட்டோம், மானக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்கினோம், உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம், அண்டை வீட்டார்களுக்கு நோவினை செய்தோம். எங்களிலே பலமுள்ளவர் பலவீனமானவரிடமிருந்து எடுத்து சாப்பிட்டார். இப்படியே நாங்கள் இருந்தோம். எங்களிடத்திலே ஒரு ரசூலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பும் வரை அந்த ரசூலை நாங்கள் அறிந்திருந்தோம், அவருடைய உண்மையை நாங்கள் அறிந்திருந்தோம், அவருடைய நேர்மையின் தன்மையை நாங்கள் அறிந்திருந்தோம். அவர் எங்களை அல்லாஹுவை வணங்கும்படி, அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செய்யும்படியும், அல்லாஹ் அல்லாத நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளையும் இன்னும் எங்களுடைய மூதாதையர்களையும் விடும்படி எங்களுக்கு அறிவுரை செய்தார், எங்களுக்கு கட்டளையிட்டார், எங்களுக்கு நேர்மையை பேரும்படி சொன்னார், உண்மையை பேசும்படி கூறினார், அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்றும்படி கட்டளையிட்டார், உறவுகளை சேர்த்து வாழும்படி கூறினார், அண்டை வீட்டார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார், இரத்தங்களை ஓட்டுவதை விட்டு எங்களை தடை செய்தார், மானக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்குவதை விட்டு எங்களை தடை செய்தார், பொய்களை கூறுவதை விட்டு தடை செய்தார், எத்தீம்களுடைய சொத்துக்களை சாப்பிடுவதை விட்டு தடை செய்தார், கற்புள்ள பெண்களின் மீது அவதூறை கூறுவதை விட்டு தடை செய்தார். எங்களுக்கு அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். தொழுகையை ஏவினார், ஜகாத்தை ஏவினார், நோன்பை ஏவினார். இப்படியே அடுக்கடுக்காக இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமைகளை நஜாஷி அரசருக்கு முன்னால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது நஜாஷி அரசர் கேட்டார், ஹல் மஅக மிம்மா ஜாஅ பிஹி அனில்லாஹி மின் ஷை, உங்களிடத்திலே ஏதாவது, ஜாஃபர் அவர்களே, வாலிபர் அவர்களே, உங்களிடத்திலே ஏதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வசனங்கள் ஏதாவது இருக்கிறதா? ஒரு வாலிபர் அல்லாஹு அக்பர் அரசருக்கு முன்னால் இஸ்லாமை ஒரு 5 நிமிடங்களில், அதற்கும் குறைவான நிமிடங்களில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை முழுமையாக விளக்குகிறார். அந்த அரசர் குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒன்றை ஓதுங்கள் என்று சொன்னார். அவரோ கிறிஸ்தவர், அவர் ஓதி இருக்கலாம் சூரத்துல் முல்கை அல்லது சூரத்துல் வேறு ஏதாவது சூறாக்களை ஓதி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து அழைப்பு பணியின் ஞானத்தை பெற்ற ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அந்த அரசருக்கு எந்த வசனம் ஓதப்பட்டால் அவருடைய உள்ளம் ஈமானுடைய வெளிச்சத்தை பெறும் என்பதை தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளின் மூலமாக அறிந்த ஜாஃபர் அவர்கள் சூரத்துல் மரியமை ஓதுகிறார்கள். அல்லாஹு அக்பர். சூரத்துல் மரியமை ஓதத் தொடங்கி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஃபபகா வல்லாஹின் நஜாஷி. அல்லாஹு அக்பர். சூரத்துல் மரியமை கேட்கின்ற வசனம், அந்த சூரத்துல் மரியமை கேட்ட நஜாஷி அரசன் ஒரு கிறிஸ்தவன், அவன் கேட்க 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 அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி அவனுடைய கண்கள் கண்ணீரை வடித்தது, அவனுடைய தாடிகள் எல்லாம் நனைந்து விட்டது. அல்லாஹு அக்பர். குர்ஆனுடைய வசனம் ஒரு காஃபிரின் உள்ளத்தை நடுங்க வைத்தது. குர்ஆனுடைய வசனம் ஒரு காஃபிரின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்தது. ஆனால் பாருங்கள், எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள். இந்த சமூகத்திற்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது, தொழுகையில் ஓதப்படுகிறது, தொழுகை அல்லாத நேரங்களில் வீடுகளில் உட்கார்ந்து ஓதுகிறான், அல்லது இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளில் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறான். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் அதை கேட்ட அவனுடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கேட்ட அவனுடைய உள்ளம் எந்த நடுக்கமும் இல்லாமல், அவனுடைய கண்கள் எந்த கண்ணீரையும் வடிக்காமல் இருக்கிறது. என்ன அர்த்தம் இதற்கு? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வின் அச்சத்தை தருவாராக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணித்தால், இந்த சமூகம் அல் குர்ஆனை விட்டு தூரமானால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகால ரசூல், ரசூல் சொல்லுவார்கள், யா ரப் இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது. யா அல்லாஹ், குர்ஆனை ஒதுக்கி
விட்டது யா அல்லாஹ். குர்ஆனை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை என் சமூகத்திலே ஒரு பிரிவினர் ஆக்கிவிட்டார்கள் யா அல்லாஹ் என்று ரசூல்மார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். ஆம், இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணிக்கிறது. எதிலெல்லாம் புறக்கணிக்கிறது? குர்ஆனை கேட்பதிலிருந்து தங்களை தூரமாக்குகிறது, குர்ஆனை ஓதுவதிலிருந்து தங்களை தூரமாக்குகிறது, குர்ஆனை அழகிய முறையில் படிப்பதிலிருந்து தூரமாக்குகிறது, குர்ஆனை ஆராய்வதிலிருந்து தூரமாக்குகிறது, குர்ஆனின் படி வாழ்க்கையை மாற்றாமல் அதிலிருந்தும் தூரமாக்குகிறது இந்த சமூகம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுத்த இந்த குர்ஆன் யாருடைய வாழ்வை மாற்றி இருக்கிறது, யாருடைய வாழ்வோடு தொடர்பில் இருக்கிறது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கல்வை 3 இடங்களில் தேடுங்கள், உங்களுடைய கல்வை 3 இடங்களில் தேடுங்கள். இந்த சமாஇல் குர்ஆன், குர்ஆனை கேட்கக்கூடிய சபைகளில், வஃபி மஜாலிஸில் ذிக்ர், ذிக்ருடைய மஜ்லிஸ்களில், வஃபி அவ்காத்தில் கல்வா, தனிமையின் நேரங்களில், இந்த 3 இடங்களிலும் உங்களுடைய கல்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அமைதி அளிக்கக்கூடிய இடமாக, உங்களுடைய வாழ்வின் நிம்மதி அளிக்கக்கூடிய இடமாக இந்த 3 இடங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே கல்வை கேளுங்கள், உங்களுக்கு கல்வில்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய அரபி மொழியின் இந்த குர்ஆன், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா, அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை அரபி மொழியில் நாம் இறக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் சிந்தனை பெற வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? இந்த குர்ஆன் அரபிகளுக்கு மட்டும்தான், இந்த குர்ஆன் ஆலிம்களுக்கு மட்டும்தான், இந்த குர்ஆன் அரபி மொழியில் திறம்பட கற்றவர்களுக்கு மட்டும்தான், இந்த குர்ஆன் குதுபாவுடைய மேடைகளில் பிரசங்கம் செய்பவர்களுக்கு மட்டும்தான், இந்த குர்ஆன் தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று கொண்டு அழைக்கக்கூடிய தாயிகளுக்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் குர்ஆனை எங்காவது கேட்டால் போதும், குர்ஆனுடைய தமிழாக்கங்களை படித்து ஏதோ சில சிந்தனைகளை பெற்றுக்கொண்டால் போதும் என்றுதான் இந்த சமூகம் இந்த குர்ஆனை அணுகுகிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு ஆங்கில மொழி தெரியும். அப்படித்தானே? ஆங்கில மொழி தெரியவில்லை என்றால் அது ஒரு கேவலமாக கருதக்கூடிய சமூகத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்கிறோம். எம்முடைய பிள்ளைகள் தமிழ் மொழியில் பிறந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் கூட தமிழ் மொழியில் பேசுவதை கேட்கும் பொழுது எமக்கு இன்பம் கிடையாது. ஒரு ஆங்கில மொழியில் பேசிவிட்டால் அதை கேட்பதற்கு எம்முடைய உள்ளம் இன்பம் கொள்கிறது. ஏன்? அந்த ஆங்கில மொழியை கற்றால் அவன் இந்த உலகத்திலே உலகத்துடைய சிம்மாசனங்களில் அமரலாம், அல்லது இந்த உலகத்துடைய வேலை வாய்ப்புகளிலே கொடி கட்டி பறக்கலாம், அல்லது இந்த உலகத்துடைய பணக்கார வரிசையில் தன் மகன் பெயரை இடம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காகத்தானே இந்த ஆங்கில மொழியின் மீது எம்முடைய சமூகம் அளப்பற்ற அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறது. எந்த ஒரு பிள்ளைக்காவது தன்னுடைய மகன் வளரும் பொழுது குர்ஆனுடைய மொழியை கற்று, குர்ஆனுடைய மொழியை திறம்பட அறிந்து, என் மகன் குர்ஆனுடைய மொழியை பேச வேண்டும், குர்ஆனுடைய மொழியை புரிய வேண்டும், குர்ஆனுடைய மொழியிலேயே குர்ஆனை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரபி மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எம்மிலே எத்தனை பேர்? இந்த சமூகம் இந்த குர்ஆனுடைய மொழியோடு இந்த குர்ஆனை அணுகவில்லை என்றால், இந்த குர்ஆனுடைய மொழியோடு குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு தயாராகவில்லை என்றால், நாளை ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அரபி மொழி இல்லாமல் குர்ஆனை புரிந்தால் போதும், தர்ஜுமாக்கள் போதும், அதை கொண்டு மற்றும் நாம் அறிந்து அதன்படியே தீர்ப்பு செய்தால் போதும் என்ற ஒரு காலம் உருவாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 10 வருடத்திற்குள் இந்த தமிழ் சமூகத்தின் மத்தியிலே அரபி மொழியை அறியாத ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அரபி மொழியை அறியாத ஒரு பெற்றோர் இந்த சமூகத்திலே வாழக்கூடாது. அது ஒரு கேவலமாக, அது ஒரு இழுக்காக, அது ஒரு இழிவாக கருதப்பட வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய பேச்சு அல் குர்ஆன். அல்லாஹ் இறக்கிய இந்த பேச்சை அரபி மொழியில் தான் அல்லாஹ் இறக்கினான்.
அரபி மொழியை அறிந்தால்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனங்களில் என்ன சொல்ல வருகிறார் என்பதுடைய உள்ளர்த்தத்தோடு நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திற்கு தெளிவை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனின் பக்கம் திரும்புங்கள், குர்ஆனை நோக்கி வாருங்கள். குர்ஆனை நோக்கி திரும்புவது நஃபிலான வணக்கம் அல்ல. குர்ஆனை நோக்கி திரும்புவது சுன்னத்தான வழக்கம் அல்ல. நீங்கள் விரும்பினால் திரும்புங்கள், விரும்பவில்லை என்றால் திரும்பாமல் இருங்கள் என்பது ஒரு சுன்னத்தோ ஒரு நஃபிலோ அல்ல. குர்ஆனின் பக்கம் திரும்புவது இந்த சமூகத்தின் கடமை. குர்ஆனின் பக்கம் திரும்புவது இந்த சமூகத்தின் வெற்றி. குர்ஆனின் பக்கம் திரும்புவது இந்த சமூகத்தின் கண்ணியம். இந்த சமூகம் இந்த குர்ஆனின் பக்கம் தன்னுடைய வாழ்வை திருப்பிக் கொள்ளவில்லை என்றால் வெற்றியை மறக்கட்டும், கண்ணியத்தை மறக்கட்டும், தோல்வியை தங்களுடைய சமூகத்தின் போர்வையாக அணிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலைமைகளை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மையை சொல்லுகிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யார் என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால், அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். அல்லாஹ்வின் அச்சத்தால், அல்லாஹ்வின் பயத்தால், அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அன்பால். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. அவர்களுக்கு முன்னால் அவனுடைய வசனங்கள், அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆனை ஒரு முஃமின் கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஜாதத்துஹும் ஈமானா. அவர்களுடைய ஈமானை அது அதிகரிக்கும். யோசித்து பாருங்கள், மக்ரிபுடைய தொழுகையில் குர்ஆனை கேட்டோம், இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையில் குர்ஆனை கேட்டோம். எந்த குர்ஆனை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்கிறது, எந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் ஈமானை அதிகரிக்க செய்கிறது. யோசித்து பாருங்கள், நபிமார்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதமுடைய சந்ததிகள், நூஹுடைய சந்ததிகள் என்று நபிமார்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களையும் அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்களுடைய தன்மைகளையும் அல்லாஹ் கூறுகிறான். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான். அவர்களுக்கு முன்னால் ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா. அழுதவர்களாக, பணிந்தவர்களாக சுஜூதிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூமின்களுக்கும் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் முன்னால் ஓதப்பட்டால் ஆகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உதாரணங்களோடு இதை புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டார்கள். இரவு வணக்கத்திலே குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அழுதார்கள். அவர்களுடைய கன்னங்கள் நினைந்தது, அவர்களுடைய தாடிகள் நனைந்தது, அவர்கள் நின்ற இடமெல்லாம் நனைந்து விட்டது. பிலால் அவர்கள் அதானை கூற வரும் வரை, பிலால் அவர்கள் அதானை கூற வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதி அழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். யா ரசூலல்லாஹ் லிம தபகி. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் அழுகிறீர்கள்? உங்களுடைய முன் சென்ற பின்வரக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. பிலால் அவர்களே, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? பிலால் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் இந்த இரவில் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். யார் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகி விடுவார். என்ன வசனம்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சூரத்துல் ஆல இம்ரானுடைய அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். வானங்கள் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அட்டாட்சி இருக்கிறது என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த வசனத்தை யார் ஓதி சிந்திக்கவில்லையோ அவர்கள் நாசமாகி விடுவார்கள் பிலால் அவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் அவர்களே, குர்ஆனை எனக்கு ஓதி காண்பியுங்கள். இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களின் மீது இறக்கப்படுகிறது, நான் எப்படி குர்ஆனை ஓத முடியும்? அல்லாஹ்வுடைய
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத், குர்ஆனை பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவுடைய 41வது வசனத்தை ஓதினார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்துடைய இறுதியில் சொன்னார்கள், ஹஸ்புகல் ஆன், ஹஸ்புகல் ஆன், இப்போது போதும் இப்னு மஸ்ஊதே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்தேன், அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருப்பதை. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவதில் இன்பம் கொண்டார்கள். குர்ஆனை ஓதும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செதுக்கினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், உபை அவர்களே, உங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். உபை அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபை அவர்களே, நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். சூரத்துல் பையினா உடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபை அவர்கள் கேட்டார்கள், வஸம்மானி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை சொன்னானா? வஸம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உச்சரித்து இவருக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் உபை, அல்லாஹ் உன் பெயரை கூறினான், அல்லாஹ் உனக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபு மூஸா அவர்களே, உங்களுடைய குர்ஆனுடைய கிராஅத்தை இரவிலே நான் கேட்டேன். இரவிலே நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது அதை நான் செவிமடுத்தேன். அல்லாஹு அக்பர். ஒரு சஹாபி இரவிலே குர்ஆனை ஓதுகிறார். குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை செவிமடுத்து காலையில் சொல்கிறார்கள், அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுடைய குர்ஆனுடைய கிராஅத்தை இரவிலே கேட்டேன். நீங்கள் தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரீங்கார சப்தங்களில், அந்த அழகிய சப்தங்களில் ஒரு சப்தத்தை அல்லவா வைத்திருக்கிறீர், கொண்டிருக்கிறீர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு சஹாபி அவர்கள் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சூரத்துல் கஹ்ஃபை தன்னுடைய வீட்டுடைய திண்ணையில் உட்கார்ந்து இரவு நேரத்தில் ஓதிக் கொண்டிருக்கிறார். ஒரு சஹாபி இரவுடைய நேரத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார். அப்போது அவருடைய குதிரை 2 கட்டுகளை கொண்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த குதிரையை பார்த்து மேகம் இறங்கி வந்து கொண்டே இருந்தது. அது இறங்க இறங்க அந்த குதிரை மிளறியது. மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி அவர்கள் சென்று சொன்னார்கள், இரவிலே இப்படி நடந்தது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? தில்க ஸகீனத்து தனஸ்ஸலத் பில் குர்ஆன், இது குர்ஆன் ஓதும் பொழுது இறங்கக்கூடிய அமைதியாகும். இன்னும் சில ரிவாயத்துகளிலே மலக்குகள் நீர் குர்ஆனை ஓதும் பொழுது இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவின் தலைவராக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அன்சாரி தோழரோ அவர்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுதெல்லாம் குர்ஆனுடைய சூரத்துல் இக்லாஸ் உடைய சூராவை ஓதி தொழுகையை முடிக்கிறார். ஒவ்வொரு ரக்அத்துடைய முடிவிலும் சூரத்துல் இக்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த செய்தியை கொண்டு செல்லுமாறு சஹாபாக்கள் முடிவு செய்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த செய்தியை கொண்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவரை அனுப்பினீர்கள் தலைவராக, அவரோ தொழுகையின் ஒவ்வொரு
ஒவ்வொரு ரக்அத்தை ஓதும் பொழுதும் சூரத்துல் இக்லாஸை ஓதி முடிக்கிறார். ஏன் என்று கேளுங்கள். அப்போது அந்த சஹாபியை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வுடைய தன்மை, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய இந்த சூரா, அல்லாஹ்வுடைய பண்புகளை விவரிக்கக்கூடிய இந்த சூரா, அந்த சூராவை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சூராவை நான் விரும்புகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சூராவை ஓதி தொழுகையை முடிப்பதை நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே உன் நேசம் வெற்றி அடைந்து விட்டது, உன்னை சொர்க்கத்திலே இந்த நேசம் நுழைய வைத்து விட்டது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சூரத்துல் இக்லாஸை ஒருவர் நேசித்தார். யாராவது சொல்ல முடியுமா, குர்ஆனிலே இந்த சூராவை நான் நேசிக்கிறேன், இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது, குர்ஆனுடைய எச்சரிக்கைகளை கேட்கும் பொழுது, யாருக்கோ சொல்லப்படுகிற எச்சரிக்கை, யாருக்கோ கொடுக்கப்படுகிற அறிவுரை, யாரையோ பார்த்து குர்ஆன் பேசுகிறது என்றுதானே நாம் எண்ணி ஓதுகிறோம், என்று எண்ணி கேட்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. குர்ஆனுடைய வசனம் அவர்களுக்கு இறக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அதில் எச்சரிக்கை சொல்லப்பட்டால், அதில் அறிவுரை கூறப்பட்டால், அது தனக்கு வருவதாக ஒவ்வொரு சஹாபியும் எண்ணுவார்கள். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆனுடைய மிக எச்சரிக்கையான ஒரு வசனம். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சத்தங்களை நபியின் சத்தத்திற்கு மேல் உயர்த்தி விடாதீர்கள். அப்படி உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடினமான கம்பீரமான குரல் வலிமை உடையவர். அவர் பேசினாலே சத்தம் உயரமாகத்தான் இருக்கும். அவர் என்ன எண்ணினார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்று கட்டளையிடுகிறானே, அப்படி பேசினால் அமல்கள் அழிந்துவிடும் என்று சொன்னானே, அது எனக்குத்தான் இறக்கப்பட்டது. நான் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறேன், என்ன அமல்தான் அழிந்து விட்டது, நான் நரகத்திலே சேர்ந்து விட்டேன் என்று கூறிக்கொண்டு வீட்டிலேயே அமர்ந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் எங்கே என்று கேட்கிறார்கள். ஒரு சஹாபியை தேடி வருமாறு அனுப்பினார்கள். அந்த சஹாபியும் சாபித் அவர்களுடைய இல்லத்திலே சென்று பார்த்தார்கள். அதே வார்த்தையை சாபித் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து வந்த அந்த சஹாபி அவர்கள், சாபித் அவர் இப்படி கூறுகிறார், அவருக்காக இறக்கப்பட்ட வசனம் தான் அது, அவருடைய அமல் அழிந்து விட்டது, நரகம் செல்ல போகிறார் என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபகுல்லஹு, நீங்கள் செல்லுங்கள் தோழரே, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், சாபித்தே நீங்கள் நரகத்திலே உள்ளவர் அல்ல, வலாகின்னக மின் அஹ்லில் ஜன்னஹ், வலாகின்னக மின் அஹ்லில் ஜன்னஹ், சாபித்தே நீங்கள் சொர்க்கத்திலே உள்ளவர், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வருமாறு அனுப்பினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் முன்வைத்து, இந்த வசனங்களை எல்லாம் முன்வைத்து, எம்முடைய உலமாக்கள், எம்முடைய ஆலிம்கள் அந்த மூவரும் பேசிய செய்திகளை எல்லாம் முன்வைத்து நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த வசனங்களும் இந்த ஹதீஸுகளும் இந்த இல்மும் எம்மிடத்திலே எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இடத்தை விட்டு நாம் கலைந்து செல்கிறோம் என்பதுதான். இந்த வசனங்கள் எம்முடைய வாழ்வை குர்ஆனின் பக்கம் நெருக்கமாக்கவில்லை என்றால், இந்த வசனங்கள் எம்முடைய வாழ்வை குர்ஆனின் பக்கம் வழிகாட்டவில்லை என்றால், இந்த வசனங்களும் இந்த அறிவுரைகளும் எம்முடைய கொள்கையை, எம்முடைய இபாதத்தை, எம்முடைய இல்மை, எம்முடைய அக்லாக்கை, எம்முடைய வாழ்வின் முறைகளை, எம்முடைய குடும்ப வாழ்வை, எம்முடைய சமூக வாழ்வை, எம்முடைய தொழில்துறையின் வாழ்வை
குர்ஆனின்படி அமைத்துக் கொள்ள எமக்கு வழிகாட்டவில்லை என்றால், அந்த பலனை எம்முடைய உள்ளத்திலே கொடுக்காமல் இந்த இடத்திலிருந்து நாம் கலைந்து சென்றால், இந்த இல்ம் எதற்கு? இந்த உரைகள் எதற்கு? இந்த மாநாடு எதற்கு? கண்ணியத்துக்குரியவர்களே, இதன் நோக்கமும் இது ஏற்பாடு செய்யப்பட்ட காரணமும், இந்த கல்வியாளர்கள் 3 நாளும் தங்களுடைய நேரத்தை மறந்து முழு தியாகத்தோடு இந்த கல்வியை எமக்கு கொடுத்ததுடைய நோக்கம், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இது இந்த சமூகத்திற்கு நேர் வழிகாட்டி. கொள்கையை மாற்ற வேண்டுமா? குர்ஆனை திறந்து பாருங்கள். இபாதத்தை மாற்ற வேண்டுமா? குர்ஆனை திறந்து பாருங்கள். அக்லாக்கை மாற்ற வேண்டுமா? குர்ஆனை திறந்து பாருங்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும், நீங்கள் பிறந்தது முதல் நீங்கள் இறக்கும் வரை, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வுடைய அங்க அசைவிற்கும் வழிகாட்டி உங்களுடைய வெளிச்சம் இந்த குர்ஆன். உங்களுடைய வீட்டின் வாசலின் கதவை எப்படி தட்டி உள்ளே நுழைய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை செய்வது இந்த குர்ஆன். கலாமுல்லாஹ், அல்லாஹுவின் பேச்சு, அல்லாஹுவின் பேச்சு, அல்லாஹுவின் பேச்சு. அல்லாஹ் எமக்கு செய்த அருள் என்ன தெரியுமா மூமின்களே? அல்லாஹுவின் பேச்சை எம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானே இந்த சமூகத்தில், இதைவிட ஒரு பெரிய கண்ணியம் இந்த சமூகத்திற்கு கிடையாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த நபியை அல்லாஹ் எமக்கு நபியாக ஆக்கினானே, இதைவிட என்ன கண்ணியத்தை, இதைவிட என்ன பதவியை, இதைவிட என்ன உயர்வை, குன்தும் கைர உம்மஹ் என்ற சிறப்பை அடைந்துவிடப் போகிறோம். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆன் உயர்த்தப்படும் ஓர் இரவில், கேளுங்கள், குர்ஆன் ஒரு இரவில் உயர்த்தப்படும். முஸ்ஹஃபில் எந்த ஒரு ஆயத்தும் இருக்காது. எந்த ஒரு ஹாஃபிதுடைய உள்ளத்திலும் அந்த குர்ஆன் வசனத்துடைய மனனம் இருக்காது. மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய கலாமை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்திக் கொள்ளுவான். குர்ஆனுடைய பிரதிகளில் குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்காது. தன்னுடைய வார்த்தைகளை சுமப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எந்த ஹாஃபிதுடைய உள்ளத்திலும் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்காமல் அல்லாஹுடைய பேச்சை மறுமைக்கு முன்னால் அல்லாஹ் தன்னிடத்திலே உயர்த்திக் கொள்ளுவான். எப்போது என்று தெரியாது, எப்போது அந்த நிகழ்வு நடக்கும் என்று தெரியாது. அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பேச்சு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய பேச்சை கொண்டு உங்களுடைய நாவையும் உள்ளத்தையும் வாழ்வையும் உங்கள் வாழ்வில் சூழ்ந்த செயல்களையும் அமைத்துக் கொள்வதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ் குர்ஆனை உயர்த்துவதற்கு முன்னால். குர்ஆனை அல்லாஹ் உயர்த்திவிட்டால், நேர்வழிக்காக கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தை, வாழ்வின் வெளிச்சத்திற்காக கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தை, உலகத்தின் வெற்றிக்கும் மறுமையின் வெற்றிக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, வழிகாட்டக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டால், எம்மை விட பெரிய நஷ்டவாளிகள், எம்மை விட பெரிய துர்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. எம் சமூகம் இன்னும் விழிப்படைய வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாத சமூகம், சூரத்துல் இக்லாஸுடைய பொருளை சொல்ல முடியாத சமூகம், சூரத்துல் ஃபலக்குடைய சூரத்துல் நாஸுடைய பொருளை அறியாமல் இருக்கக்கூடிய சமூகம், சடங்கிற்கும் சம்பிரதாயத்திற்கும் மரியாதைக்கும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திற்கும் மட்டும் குர்ஆனை எடுத்து வாழக்கூடிய சமூகம். பரக்கத்தா சூரத்துல் வாக்கியாவை ஓதுவான்,
கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பார். சூரத்துல் முல்கை ஓதுவான். எதற்கெதற்கெல்லாமோ அல்லாஹ்வுடைய வசனங்களை பயன்படுத்துவான். அவன் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திற்கு குர்ஆனை இணைப்பான், நிகழ்ச்சியின் முடிவிற்கு குர்ஆனை இணைப்பான். ஆனால் பரக்கத்திற்காக குர்ஆனை ஓதிய இந்த சமூகம், நன்மைக்காக குர்ஆனை ஓதிய சமூகம், ரமதானின் நன்மைகளை அதிகரிப்பதற்காக குர்ஆனை ஓதிய இந்த சமூகம் எத்துணை முறை என் வாழ்வை மாற்றுவதற்காக குர்ஆனை திறந்து பார்க்கிறேன் என்று திறந்திருக்கிறது. என் ரப்பு என்னிடத்திலே என்ன பேசுகிறான் என்பதை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை திறந்து படித்த முஸ்லிம்கள் எத்துணை பேர். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திறந்து படித்து அல்லாஹ்வுடைய கலாமை உங்களோடு பேச விடுங்கள். உங்களுடைய உள்ளத்தை அது மாற்றட்டும், உங்கள் இபாதத்தை அது மாற்றட்டும், உங்கள் அஹ்லாக்கை அது மாற்றட்டும், உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் வாழ்க்கையாக அது மாற்றட்டும். அனுமதி கொடுங்கள் குர்ஆனுக்கு திறந்து படிப்பதற்கு. பத்திரமாக வீடுகளை மந்திர புத்தகத்தை போன்று அலமாரிகளிலே அடுக்கி வைத்து ஷோகேசுகளிலே அடுக்கி வைப்பதற்காக குர்ஆனை பயன்படுத்தி அதன்படி செயல்படவில்லை என்றால் இந்த குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆன் எதற்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் எப்படி நிறைவேறும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறிய அறிவுரையை எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக்கொண்டு இந்த முழுமையான கல்வியும் எம்முடைய ஆலிம்கள் பேசிய, எம்முடைய அறிஞர்கள் பேசிய அந்த முழுமையான கல்வியும் இந்த சிறிய அறிவுரையும் எம்முடைய வாழ்வில் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏதோ வந்தோம், பயான் கேட்டோம், நன்றாக இருந்தது, நல்ல கல்வியை கொடுத்தார்கள் என்று சொல்லி செல்வதற்கு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் இன்று முதல், இந்த நிமிடம் முதல் என்னுடைய மரணம் வரை குர்ஆனோடு என் வாழ்வை தொடர்பு படுத்துவேன். காலையிலும் மாலையிலும் குர்ஆனை ஓதி இன்பம் காண்பேன். காலையிலும் மாலையிலும் குர்ஆனுடைய கல்வியை தேடி இன்பம் காண்பேன். காலையிலும் மாலையிலும் என்னுடைய மரணம் வரை இந்த குர்ஆன் காட்டக்கூடிய வெளிச்சத்தில் நான் வாழ்வேன் என்ற முடிவெடுத்து அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த குர்ஆனை மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த குர்ஆனை புறக்கணித்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனை ஓத மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனை மனனம் செய்ய மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனின்படி நம்முடைய வாழ்வை ஆக்காமல் இருந்ததற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டு தௌபாவை செய்து, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக்கொள், உன் கலாமை என்னுடைய கல்விற்கு நெருக்கமாக்கு, அது என் வாழ்வின் வசந்தமாக்கு என்ற பிரார்த்தனையோடு உறுதியோடு இந்த இடத்தை விட்டு களைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்திருந்த அறிஞர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அவருடைய வாழ்நாளை நீட்டி கொடுத்து அவர்கள் மூலமாக பெற்ற கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலனுள்ள கல்வியாக அல்லாஹ் எமக்கு ஆக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இல்மிலே பரக்க செய்யட்டும், அவருடைய வாழ்வில் பரக்க செய்யட்டும், அவருடைய குடும்பங்களில் அல்லாஹ் பரக்க செய்யட்டும். இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்கள், இந்த மாநாட்டிற்காக உழைத்தவர்கள், இந்த மாநாட்டிற்காக இடம் கொடுத்தவர்கள், இந்த மாநாட்டிற்காக எல்லா இடங்களிலும் அங்கம் வகித்தவர்கள் எல்லோர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனுடைய கூலியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அவனுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் கூலியாக்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.